அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கங்கள். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு நாங்கள் இன்றும் அழகான ஒரு கைவினையை செய்து காட்ட போகிறோம். இப்போ நான் நினைச்ச இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அழகான ஒரு பறவையை பற்றி நாங்கள் செய்து காட்டலாம் என்ற உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் சில சமயங்கள் இதனுடைய சத்தத்துக்கிட்ட நீங்கள் பயந்து போவீங்க. ஆனாலும் அழகான ஒரு சின்ன ஒரு ஆந்தியை தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இப்போ அதற்கு எங்களுக்கு 4 அடி அதாவது 4 சென்டிமீட்டர் நீள அகலம் கொண்ட ஒரு கடதாசி எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நிறங்கள் எங்களுக்கு தேவை என்ற அவசியம் இல்லை. நிறங்கள் இல்லாத கடதாசிகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உண்மையாக ஒரு ஆந்தையை செய்யும்போது பாருங்கள் எப்படியான ஒரு அமைப்பு. இப்போ 4 மூலைகள் கொண்ட சதுர அமைப்பை கொண்டு ஒரு கடதாசியை நான் எடுத்திருக்கிறேன். அதை இப்படி நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். முதல்ல உண்மையாக பாருங்கள். இப்போ அதாவது இந்த ஆந்தையினுடைய உடல் பகுதியையும் தலைப்பகுதியையும் நாங்கள் வேறாக செய்ய வேணும். அதுக்கு நாங்கள் இந்த கடதாசியை இப்போ 2ஆக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இதோ சரியா? இப்போ பாருங்க, ஒரு பகுதியை வைத்துக்கொள்வோம். உடல் பகுதியை செய்கிறதுக்கு இப்போ முதல்ல நாங்கள் முகப்பகுதியை செய்து விட்டு வரலாம். இப்போ நாங்கள் வெட்டி வைத்திருக்கிற இந்த கடதாசி இருக்குதானே, இந்த முக்கோணம் போன்று, இதில் இந்த பகுதியை எடுத்து நாங்கள் இதோ இப்படி நடுவாக சரியான அளவிற்கு இதில் நடுவாக நாங்கள் இப்படி மடித்து கொள்ள வேண்டும். முதல்ல இது ஆந்தையினுடைய முகப்பகுதி செய்கிறதுக்கான முதல் வேலை இது. இப்போ நாங்கள் இப்படி மடித்து அதை விரித்து இந்த கடதாசி இப்படி வைத்து கொண்டு இதிலிருந்து இது சின்ன நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை செய்யும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, செய்து காட்டினோம். அதனுடைய காது பகுதிகளை செய்யும்போது இப்படி மடித்தோமே, அதுபோல் நாங்கள் இந்த ஆந்தையினுடைய முகத்தை செய்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் அதிகப்படியாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவில் நாங்கள் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இதோ இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரையும் இதோ இதை இப்படி கொஞ்சம் சரித்து, இப்போ பாருங்க, இந்த பக்கத்தை எடுத்து இப்படி மடித்தா இலகுவாக இருக்கும் எங்களுக்கு. இது ஒரு நீண்ட காது கொண்ட ஒரு நாய்க்குட்டியின் அமைப்பு போல் வருது தானே, எங்களுக்கு அப்படி தெரிந்தாலும் இதை இந்த அளவில் நாங்கள் மடித்து கொண்டா இது மறுபக்கம் திருப்பி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இனி இப்படி மடித்துட்டு இது இந்த பக்கத்தை எடுத்து இப்படி திருப்பி இது பாருங்க, அதனுடைய வாய் பகுதி வருது. இது இந்த மேல் பகுதி இருக்கிறது தானே, இதை இப்படி கீழ் நோக்கி இப்படி மடிக்கணும். இப்ப திருப்பி பாருங்க. திருப்பி பார்க்கும்போது ஆந்தையினுடைய முகப்பகுதி வந்து விட்டது. இப்ப இதை வைத்துட்டு நாங்க இப்ப உடல் பகுதியை நாங்கள் செய்யலாம். ஆந்தையினுடைய உடற்பகுதி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இந்த கடதாசியை நாங்கள் இப்படி 2ஆக மடிக்க வேண்டும். பாருங்க, ஏற்கனவே நாங்கள் முதல் பகுதியை செய்தது போலவே இதோ இப்படி மடித்து எதிர்புறத்தையும் இதே போன்று மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இதோ இதிலிருந்து இதுவரையும் இப்படி கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் அழுத்தி இப்படி இதோ பாருங்க. இனி மறுபக்கத்தில் திருப்பி இதோ ஆந்தையினுடைய இந்த பாருங்க, இந்த பகுதியை நாங்கள் செய்துட்டோம். இனி இப்படி இதோ இந்த ஆந்தைக்கு நாங்கள் கண்கள் 2 ஒட்டலாம். நான் இப்போ ஒட்டுகிற இந்த கண்ணை பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு பயமுறுத்துவது போல் இந்த ஆந்தையினுடைய உருவம் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எங்களுடைய கைவெளியை.
நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகழகான கதைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆந்தையே இம்பட்டு பழம் இம்பட்டு பழம் பறிப்போமா எங்களுக்கும் தருவியா. ஆமாம், நாங்கன்னா எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். சரியா? இதோ என்னுடைய தம்பி தங்கைகளே, இதே மாதிரி அழகாக நாங்கள் செய்து, இப்படி அழகான ஒரு ஆந்தையை செய்து இதோ நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆகவே எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் கொடுங்க, உங்களுடைய காமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க. அதுபோல் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.